மக்களை இன்றைக்கி அம்மா வந்து உருளைக்கிழங்கு ப்ரெட்டு வச்சு ஒரு காலை டிஃபன் பண்ண போகிறேன். இதை என்னங்கிறத பார்ப்போம். இப்போ உருளைக்கிழங்கு 2 கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். நல்லா உரிச்சிக்கிடுவோம். இதை இப்போ 2 உருளைக்கிழங்கையும் உரிச்சிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா துருவிக்கிடுவோம். இந்த மாதிரி கேரட்டு சீவுறதில் வச்சு நம்ம நல்லா துருவிக்கிடுவோம். இப்போ அந்த உருளைக்கிழங்க நல்லா துருவிக்கிட்டேன், எடுத்துக்கிடுவோம். இப்போ உருளைக்கிழங்கு துருவி வச்சுக்கிட்டேன். இப்போ ப்ரெட்டு வந்து ஒரு 6-7 ப்ரெட்டு எடுத்துருக்கேன். இதில் இந்த ஓரங்களை கட் பண்ணிக்கிடுவோம். இப்படி 2 ப்ரெட்டாக வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த ஓரங்களை கட் பண்ண ப்ரெட்டெல்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது, சும்மா வந்து திரிச்சிட்டு வந்துடணும். இப்போ இந்த ஓரங்களை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ரெசிபி செய்யும்போது ப்ரெட்டு தூள் நமக்கு தேவைப்படும். அப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் உணர வச்சு மிக்சியில் போட்டு இதை இந்த மாதிரி திரித்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ப்ரெட்டு தூளுக்கு இது யூஸ் ஆகும். அதனால் இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இது இருக்கட்டும். இப்போ இந்த அரைச்சிக்கிட்ட இந்த மாதிரி இந்த தூளாக்கிக்கிட்டோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கூட இதை தட்டிக்கிட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு கூட தட்டிக்கிட்டேன். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இதுக்கு 1 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கிடுவோம், கருப்பு எள்ளு. மிளகு சீரகம் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கோம். இதை 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். ப்ரெட்லேயும் உப்பு இருக்கும், நம்ம அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாமே நம்ம கலந்துக்கிடுவோம். இது முதல்ல கலந்துக்கிட்டு கை போட்டு தான் இதை பிசையணும். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுதேன். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம். சப்பாத்தி மாவு மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம அந்த உருளைக்கிழங்கு துருவி இருக்கோம்ல, அதில் உள்ள தண்ணி தான் நமக்கு வேணும். வேறு நம்ம வந்து எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது. அப்படி நம்ம கையில் ஒட்டுத மாதிரி இருந்தால் ஆயிலோ இல்லை நெய்யோ தேய்ச்சிக்கோங்க. நான் அப்படி தான் நெய் போட்டு தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். நல்ல மணமாக நல்லாயிருக்கும். இது ஒரு காலை டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம். நைட்டுக்கும் கூட இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் இந்த உருண்டையை விட்டுட்டு நம்ம இப்போ கொண்டு இதை இவ்வளோக்கான்னு கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டு பால் மாதிரி நம்ம ஊற்றிக்கிடுவோம். நம்ம கையில் ஒட்டுத மாதிரி இருந்தால் நெய் போட்டுக்கணும். ஒட்டாது, ஆனால் நெய் போட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் போட்டு இட்லி கடாய் போட்டிருக்கேன். உள்ளே ஒரு தட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த உருண்டைகளை எல்லாமே இதில் எடுத்து வச்சு நம்ம அழிக்கணும். ஒரு 10 நிமிஷம் இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த ப்ரெட்டோட ரெசிபி ரெடி ஆகிட்டு வெந்துருச்சு. இதை எடுத்துக்கிடுவோம். இந்த பால் பூரா எடுத்துக்கிடுவோம் நம்ம. இப்போ இந்த உருண்டைகளை எடுத்துக்கிட்டேன். இட்லி தட்டிலேருந்து எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இங்கே அடுப்பை வச்சு கடாயை போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நெய் போட்டுக்கிடுவோம். ஆயில் இருந்தாலும் போட்டுக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த உருண்டைகளை பூரா அதில் எடுத்து போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் வத்தல் பொடி, இப்போ மல்லி, கருவேப்பிலை, இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். மக்களை, இன்றைக்கி வந்து ப்ரெட் வச்சு ஒரு பால் பண்ணி காட்டியிருக்கேன். இது நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து நமக்கு வந்து இந்த தக்காளி சாஸோடு நம்ம தொட்டு சாப்பிட இதோட அருமையாக இருக்கும். ஏற்கனவே அதில் எல்லாமே காரம் எல்லாம் சேர்ந்துருக்கு. அதை போதும் நமக்கு. இல்லை குழந்தைகள் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து இனிப்பாக சாப்பிடணும் அப்படின்னா இதை தொட்டு சாப்பிடுங்க. இதை காலை டிஃபனாகவே செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நம்ம வந்து நைட்டும் கூட சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து சீரண சக்தி ஆகக்கூடியது தான். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து ப்ரெட்டு, கார்ன்ஃப்ளவர், உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வரேன். நன்றி, வணக்கம்.